கணிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில் நரகவாசிகள் குறித்து பேசுகிற பொழுது அவர்களிடத்தில் என்னென்ன தன்மை இருக்கும் என்பதை பட்டியலிட்டு பேசுவான். அதில் ஒரு வசனம் இப்படி இருக்கும்: நரகவாசிகளை பார்த்து சொர்க்கவாசிகள் கேட்பார்கள், மா சலகக்கும் ஃபீ ஸகர், அல்லது நரகவாசிகளிடத்தில் கேட்கப்படும் மா சலகக்கும் ஃபீ ஸகர், உங்களை சகர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நரகத்தில் கொண்டு வந்து சேர்த்த விஷயம் எது? துன்யாவில் வாழக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் என்ன செய்ததன் காரணமாய் இந்த நரகத்தில் நீங்கள் வந்து இருக்கிறீர்கள் என்று கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் ஒரு சில பாவங்களையே பட்டியலிட்டு சொல்லுவார்கள். காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகவில்லை. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கவில்லை. வ குன்னா நஹூது மஅல் ஹாயிதீன், வீணானவர்களோடு சேர்ந்து வீணான விஷயங்களை, தேவையில்லாத பேச்சுக்களை பேசிக் கொண்டிருந்தோம் என்று சொல்லுவார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பதிவு செய்து வைத்திருக்கக்கூடிய சூரா அல் முத்தஸிருடைய ஒரு சில வசனங்களில் இதுவும் ஒன்று. நாம் கவனிக்கிறோம், பேச்சுக்கள் மனிதனை நரகத்தில் கொண்டு சேர்க்கும் என்பது தொடர்பாக நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தோம். இந்த இறைவசனத்தில் பார்க்கிற பொழுது அல்லாஹ் நேரடியாகவே நம்மை பார்த்து சொல்லுகிறான். நரகவாசிகள் என்ன சொல்லுவார்கள்? வீணானவர்களோடு சேர்ந்து வீணான விஷயத்தை நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம், எனவே நாங்கள் சகர் என்கிற நரகத்தில் வந்து சேர்ந்திருக்கிறோம் என்று நரகவாசிகள் நாளை புலம்புவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். ஹஸரத் இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்நாளில் இருந்து ஒரு அற்புதமான செய்தி ஒன்று பதிவு செய்யப்படுகிறது. அவர்கள் ஒரு மனிதரை காண்கிறார்கள். அவர் பேசிக் கொண்டிருக்கிறார், தேவையில்லாத விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார், நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருக்கிறார். அதை பார்த்து இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த மனிதனிடத்தில் சென்று கேட்பார், நீங்கள் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறீங்க, இந்த பேச்சு உங்களுக்கு சொர்க்கத்தை பெற்று தருமான்னு கேட்கிறார். இல்லை என்று அந்த மனிதர் சொல்லுகிறார். இப்ராஹிம் இப்னு அதுஹம் தொடர்ந்து கேட்கிறார், இந்த பேச்சு உங்களுக்கு நரகத்தை விட்டும் பாதுகாக்குமான்னு கேட்டார். இல்லை என்று சொல்லுகிறார். அப்பொழுது இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த மனிதருக்கு உபதேசம் செய்கிறார்கள். நீங்கள் இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்தீர்கள், வீணானவற்றை பேசிக் கொண்டிருந்தீர்கள், அதற்கு பதிலாக ஏதாவது திக்ர்களையோ திலாவத்துகளையோ இதை அந்த நபியால் காட்டப்பட்ட தஸ்பீஹுகளையோ ஓதி இருந்தால் அவை உங்களுக்கு நன்மையை பெற்று தந்திருக்கும், ஈடேற்றத்தை பெற்று தந்திருக்கும். எனவே நீங்கள் வீணான பேச்சுகளை பேசுவதை விட்டுவிட்டோம், நல்ல திக்ர்களையும் திலாவத்துகளையும் செய்தால் நன்றாக இருக்கும் என்று அந்த மனிதருக்கு உபதேசம் செய்தார்கள் என்று கிதாபுகளின் வரலாறுகளில் நாம் பார்க்கிறோம். ஆக ஒரு மனிதனுடைய நாவிலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது மா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், ரகீபுன் அதீத் என்று சொல்லப்படக்கூடிய கண்ணியமான வலதுபுறம் இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் மனிதனுடைய எல்லா அமல்களையும் பதிவு செய்கிறார்கள். அதே நேரத்தில் நாம் பேசக்கூடிய எல்லா வாசகங்களையும் அவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன்ல சுட்டிக்காட்டப்பட்ட நிறைய நல்ல அமல்களிலே இதை நீங்கள் அதிகமாக செய்யுங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமல் இருக்கிறதுன்னு சொன்னால் நாவினால் வெளிப்படக்கூடிய திக்ருக்கு மட்டுமே இருக்கிறது. அதிகமாக அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடிய ஆணும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். தொகை, அதிகமான நோன்பு, அதிகமான ஜகாத்து என்றோ அதிகமாக ஹஜ் உம்ரா என்றோ சொல்லவில்லை. மாறாக இறைவனுடைய சிந்தனை திக்ர் இருக்குது இல்லையா, அது அதிகமாக இருக்க வேண்டும் என்று இந்த இறைவசனத்தின் மூலம் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். தஸ்பீஹுகள் திக்ருகள் நமக்கு சாதாரண வார்த்தைகளாக தெரிந்தாலும் கூட ஒரு மகத்தான ஒரு நன்மையை பெற்றுத் தருவதில் திக்ருக்கு ஒரு பெரும் இடம் உண்டு என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். புகாரியில பதிவு செய்யப்பட்ட கடைசி ஹதீஸாக இதை சொல்லுவார்கள். கலிமதானி خفيفتان على اللسان ثقيلتان في الميزان حبيبتان عند الرحمن سبحان الله بحمده سبحان الله العظيم أو كما قال عليه السلام. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இரண்டு வார்த்தைகள் இருக்கிறது, சொல்லுவதற்கு ரொம்ப லேசானது, நாவினால் மொழிவதற்கு சொல்லுவதற்கு ரொம்ப லேசா இருக்கும். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். ஆனால் அதனுடைய கூலி என்பது நாளை மறுமையிலே மீசான் தராசில் மிகவும் கனமுடையதாக இருக்கும். அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமான வார்த்தைகளில் ஒன்றாக
இந்த வார்த்தை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்கிற தஸ்பீஹை சொல்லித் தருவார்கள். தஸ்பீஹ் என்றும் திக்ர் என்றும் திலாவத் என்றும் நாம் தேட ஆரம்பித்தால் நிறைய தஸ்பீஹுகள் நமக்கு சாதாரணமாக சொல்லித் தரப்படும். ஆனால் அவற்றுடைய கூலி ஆக பெரும் கூலியாக இருக்கும். ஒரு மனிதர் காலையிலேயும் மாலையிலேயும் பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம் என்கிற ஒரு தஸ்பீஹை ஓதுகிற பொழுது காலை ஓதினால் மாலை வரை அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும், மாலை ஓதினால் காலை வரை பாதுகாப்பு கிடைக்கும். இந்த தஸ்பீஹினுடைய முழுமையான ஒரு நிலை என்பது அஊது கலிமாத்தில்லாஹ் என்று ஆரம்பிக்கும். அதிலிருந்து இதுவரைக்கும் உண்டான ஒரு தஸ்பீஹ். அதே போல் ஒரு மனிதர் சூரா குல் ஹுவல்லாஹு அஹத் என்று சூரா இஹ்லாஸ் என்கிற குல் ஹுவல்லாஹு அஹத் என்கிற சூறாவை 4 முறை ஓதி வலதுபுறம் இடதுபுறம் முன்னால் பின்னால் ஊதிக்கொண்டு இந்த சூறாவின் மூலம் அல்லாஹ் எனக்கு பாதுகாப்பு தருவான் என்று சொல்லுகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த சூறாவின் பரக்கத்தால் அல்லாஹ் அவருக்கு எந்த விதமான தீங்கும் அண்டாமல் பாதுகாக்கிறான். மிக குறிப்பாக மனிதர்களின் மூலம் ஏற்படக்கூடிய தீங்குகளை விட்டும் அல்லாஹ் இந்த சூறாவின் பரக்கத்தால் அவருக்கு பாதுகாப்பு தருகிறான்னு சொன்னார். இந்த மாதிரி நம்முடைய நாவிலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் திக்ருகளாக திலாவத்துகளாக இருக்கும் பொழுது அது உலகம் சார்ந்த பயனையும் நமக்கு தரும். அதை வியாபாரத்துல பரக்கத்து இல்லையா, திக்ரை திலாவத்தை அதிகப்படுத்தலாம். வீட்டில் பரக்கத்து வேண்டுமா, திக்ருகள் திலாவத்துகள் சும்மா இருக்கக்கூடிய எல்லா நேரத்திலேயும் நாவு திக்ரை செய்து கொண்டே இருக்கிற பொழுது துன்யாவிலேயும் ஆகிரத்திலேயும் மகத்தான பலனை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளலாம் என்று ஹதீஸ்களின் நெடுகில் நிறைய செய்திகளை நம்மால் காண முடிகிறது. எனவே மனிதர்கள் துன்யாவில் வாழக்கூடிய காலகட்டங்களில் வீணான விஷயங்களை விட்டும் முடிந்த மட்டில் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி தவிர்ந்து கொள்கிற பொழுது அவர்களுடைய மறுமையின் வாழ்க்கை மிகவும் பிரகாசமானதாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா துன்யாவில் வாழக்கூடிய காலகட்டங்களில் நல்ல விஷயங்களை பேசக்கூடிய நன்மக்களாக, நல்ல காரியங்களை நல்ல மல்களை தேடி செய்யக்கூடிய நல்லதொரு மக்களாக எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மையும் நாம் தொழுத இந்த சுபஹனுடைய தொழுகையையும் நம்மிடத்திலிருந்து பரிபூரணமாக கபூல் செய்வானாக. நாம் தொழுத இந்த சுபஹ் தொழுகையின் பரக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய 4 வேளை ஃபர்தான தொழுகைகளை இமாம் ஜமாஅத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆஃபியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொழுகக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நின்றோல் புரிவானாக. இறைவனால் நிகழப்பட்ட எல்லா நல்ல அமல்களையும் மன ஓர்மையோடு எடுத்து செய்கிற நல்ல நசீபையும், இறைவனால் தடுக்கப்பட்டவைகளை விட்டு வாழ்நாள் எல்லாம் தவிர்த்து வாழக்கூடிய நல்லதொரு தௌஃபீகையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து நின்றோல் புரிவானாக. இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற வியாபாரங்கள், விவசாயங்கள், கொடுக்கல் வாங்கல் அனைத்திலும் அல்லாஹ் நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் தந்து நல்லருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.